தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக இந்த நடைபெற்ற இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களை எல்லாம் வரவேற்பில் பெருமை அடைகிறோம். நான் கா சக்திவேல், தலைவர், தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி. முதலில் எல்லா வகையான அந்த அரசு புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்பவர்கள், குறிப்பாக தூர்ந்து போன நீர்நிலைகள், தன்மை மாறிவிட்ட மேய்ச்சல் புறம்போக்கு உள்ளிட்ட அனைத்து விதமான அரசு புறம்போக்குகளில் 50-60 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வாழ்ந்து வருபவர்களுக்கு அவர்களுக்கு அந்த இருக்கக்கூடிய இடத்தை உரிமையாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக 10 லட்சம் கையெழுத்து இயக்கம் ஒன்றை நடத்த இருக்கிறோம். அந்த தூர்ந்து போன நீர்நிலைகளிலே பணக்காரர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது, உரிமையாக்கப்படுகிறது. ஆனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் அங்கிருந்து விரட்டப்படக்கூடிய, நிம்மதியற்று எந்த விதமான ஒரு உரிமையுமற்று நிரந்தரமாக இன்னல்களுக்கு ஆட்படக்கூடிய நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. இது மாற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மாம்பழம் ஏரி தூக்கப்பட்டுதான் தியாகராஜ நகர் உருவாக்கப்பட்டது, கோடம்பாக்கம் ஏரி தூக்கப்பட்டது, அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் ஏரி தூக்கப்பட்டுதான் வள்ளுவர் கோட்டம் உருவானது. அதே போல மதுரையில் இருக்கக்கூடிய உலகன் ஏரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரி தூர்க்கப்பட்டுதான் அங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த கிளை அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே பல்வேறு இடங்களில நீர்நிலைகள் தூர்க்கப்பட்டு ஒரு பல்லாண்டுகளாக அங்கே குடியிருப்புகளும் அரசு அலுவலகங்களும் செயல்பட்டு வரும்போது இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு அடிப்படையிலே அவர்கள் இந்த தூர்ந்து போன நீர்நிலைகளை குடியேறிய அந்த மக்களுக்கு அந்த உரிமையை அளிக்க வேண்டும் என்பதை, அடிப்படை உரிமை என்பதையும் இந்திய அரசியல் சார்ந்த சட்டம் ஒரு மக்களுக்கான அடிப்படை தேவையாக அதை கூறக்கூடிய காரணத்தினாலே, அந்த குடியுரிமை என்பதை அடிப்படை உரிமையாக கூறப்படக்கூடிய காரணத்தினாலே அதை அளிக்க வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தி ஒரு மக்கள் இயக்கமாக இன்றைக்கு 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை மேற்கொள்வதற்காக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு கூட்டிய அனைத்து கட்சி நாடாளுமன்ற மறுசீரமைப்பு அனைத்து கட்சி கூட்டத்திலும் இதே கருத்தை நாங்கள் வலியுறுத்தினோம். அதிலே தமிழக முதல்வர்கள் வைத்த ஒரு கருத்தானது 30 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு மீண்டும் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் அதில் தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அந்த ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு ஒரு உத்தரவாதத்தை தர வேண்டும் பிரதமர் மோடி அவர்கள் என்று சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அந்த கூட்டத்திலேயே எங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறோம். இன்னும் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் போராடி கொண்டிருக்க முடியாது. இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதையும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்கள் வலியுறுத்தினோம். அதே நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்தவரை மக்கள் தொகை அடிப்படையை இன்றைக்கு இந்திய அரசியல் சாசனத்தில் இருந்து மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வையும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் செய்வதற்காக தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இன்றைக்கு இந்த 2 அடிப்படைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இதற்கான இந்த பத்திரிகை அறிக்கையை உங்களிடம்